Hi dears, வணக்கம் and welcome back to our channel Meenas Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரோட்சைட் கலான் வீட்லயே ரொம்ப சுலபமா ரொம்ப சுவையா எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப எம்மியா வீட்லயே வந்து கடையில கிடைக்கிற அதே மாதிரி வந்து செய்ய முடியும். எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லி வீடியோக்குள்ள போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம காளான் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவு காளான் எடுத்துருக்கேன். அதில் பாதி அளவு முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேங்க. இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்த்திங்க அப்படின்னா கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மஷ்ரூம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து செஞ்சுக்கலாம். எனக்கு பிடிக்கும், அதனால் வந்து இது 1/4 கிலோவும் அதில் பாதியும் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஈக்குவலாக கூட எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. இது வந்து 1/4 கப் அளவு. 1/4 கப் அளவு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். அதாவது 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து சரியாக இருக்கும். அடுத்ததாக 1/4 கப் அளவு வந்து நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு மட்டும், அதாவது காளானுக்கும் கோஸ்க்கு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு வந்து அது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அதில் இருக்கும் அந்த தண்ணியை வந்து நம்மளுக்கு போதும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மஷ்ரூம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ரா ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வராது. பாருங்கள், இந்தளவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் சரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சரியாக இல்லை அப்படின்னாலும் மசாலா பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எண்ணெய் வந்து சூடாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒரு தடவை. ஸோ எண்ணெய் வந்து இந்தளவு சூடாக இருந்தது அப்படின்னா போதுங்க. இதுக்கு வந்து கரெக்டான ஷேப்பில் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டு எடுத்ததுக்கப்புறமா வந்து பிச்சு போட்டு தான் போகிறோம். ஸோ அதனால் வந்து ஷேப்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி வந்து அப்படியே லைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. பக்கோடா போடுவீங்களா, அந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஆயில் வந்து ரொம்ப சூடு வச்சு நான் வந்து பண்ணலை. கொஞ்சம் வந்து லைட்டான சூட்டில் இருக்கும்போது வந்து போட்டுக்கோங்க. அப்போ வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்க. இதில் உப்பு அது மாதிரி ஏதாவது வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக இருந்தால் போதும் உப்பு. ஏன்னா நம்ம மசாலா பண்ணும்போது அதில் வந்து சேர்த்து போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு 2 சைடும் வந்து வேக வச்சுட்டு வெளியில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். இது வந்து செய்யும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்குங்க, கடைகளில் கிடைக்கிற மாதிரியே. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மஷ்ரூமும் இதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நான் வந்து 3 பேட்சாக போடுறேங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பிச்சு போட்டு தான் போகிறோம். அது போட்டு கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து ஒரு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் தான் சேர்க்குறேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா சில்லி சாஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. அதே மாதிரி ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வந்து வதங்கி வரக்கூடாது. லைட்டாக வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் போதே வந்து நம்ம அடுத்த பொருட்கள் வந்து சேர்த்துடணும். நல்லா வந்து பொன்னிறமாக வந்துடுச்சு அப்படின்னா இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க. ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்து நான் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா இதோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேங்க. ரொம்ப வந்து அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தக்காளி சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து வீட்டில் வந்து நம்ம சாஸ் வச்சுருக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து தக்காளி சேர்த்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதால தான் நான் தக்காளி சேர்த்து. அடுத்ததாக தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அது மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம மஷ்ரூமில் உப்பு சேர்த்துருக்கோம். இது சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்ல குழைய வதங்கி வரணும் தக்காளி. அது வரைக்கும் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா அடுத்தடுத்த மசாலாக்கள் வந்து சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வந்து குழைய வந்திருக்கு. இதுக்கப்புறமா ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இந்த சாஸ் தேவையில்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து 2 தக்காளியாக சேர்த்துக்கோங்க. நான் இது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வந்து இனிப்பு அதிகமாக கிடைக்கும் அதுக்காக. இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறேன். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கலருக்காக மட்டும் தான் நம்ம சேர்க்குறோம். நம்ம வந்து கலர் பவுடர் எதுவுமே வந்து இன்றைக்கி சேர்க்க போகிறதில்ல. இது சேர்த்ததுக்கப்புறமா இது கூட வந்து ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா கலர் பவுடர் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ஒரு தடவை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா வந்து இவ்வளோ சேர்த்திங்க அப்படின்னாலே போதுங்க. இந்த மசாலா மட்டும் இருந்தாலே போதும், ரொம்ப சூப்பராக வரும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஆப்டாக அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குங்க. பாருங்கள், இந்தளவு வந்து இது நல்லா வதங்கி வரணும். நல்லா வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள்.
அவ்வளோதான். இந்த அளவு பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க காளான் இருக்குல்ல, இதை வந்து 1, 2 அது மாதிரி பிச்சு போட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சிருக்க 1/4 கிலோ காளானுக்கு வந்து இந்த மசாலாவே வந்து சரியாக இருக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை விட அதிகமாக மசாலா சேர்த்திங்க அப்படின்னாலும் ரொம்ப வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி தோணும் நம்மளுக்கு. 2 தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி 1 தக்காளியும் கொஞ்சமாக சாஸும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கேங்க. இது வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா சேர்த்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த அளவே போதும். நான் சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ நான் சேர்த்த தண்ணியே வந்து எனக்கு போதும். பாருங்கள், இந்த அளவு இருக்குது. இது வந்து சரியாக இருக்கும். இன்னுமே வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நான் கண்டினியூஸாக கிண்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்முடைய ரோட் சைட் காளான் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நான் ராவாக இருக்கக்கூடிய ஆனியன் சேர்த்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக சுலபமாக நிறைய ஸ்நாக்ஸ் வந்து செய்ய முடியும். அதெல்லாம் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.